டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழொலியின் மற்றொரு பகுதியான இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி. 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 2022 சனிக்கிழமை காலை வேளையில் சந்திக்கிறோம். இன்றும் அனுசரணை வழங்குகிறார்கள் நெஸ்டமோல்டினுடைய அனுசரணையோடு நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருக்கின்ற ஈழநாடு, உதயன், விளம்பரி மற்றும் தினக்குரல் பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்க்க போகிறோம். முதலில் ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் நாளை போராட்டம், சகலரையும் பங்கேற்குமாறு அழைப்பு என்று சொல்லி இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி சிறுபான்மையினரை அடக்குவதற்காகவே பயங்கரவாத சட்டம், ராஜபக்சக்களை தோலுரித்தார் சந்திரிகா, நீக்கப்பட வேண்டும் என்று முழக்கம் என்று சொல்லி இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு காணப்படுகிறது. விளம்பரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு சந்திரிகா சம்பந்தன் கொழும்பில் கையெழுத்து என்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி கையளிக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கே, அவர்களை கொலை செய்து விட்டீர்களா கேள்விக்குறியோடு இருக்கிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய 4 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்வோம். வல்லமை போல முதலில் ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் நாளை போராட்டம், சகலரையும் பங்கேற்குமாறு அழைப்பு. கிளிநொச்சியில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள மாபெரும் போராட்டத்துக்கு அனைத்து பொது அமைப்புகள், சங்கங்கள், பொதுமக்கள், அரசியல்வாதிகள் என அனைவரும் பங்கு கொண்டு எமக்கு ஆதரவை தர வேண்டும். இதன் மூலம் சர்வதேசத்திடம் நீதியை பெற்றுத் தருவதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் எமக்கு தேவை என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், கிளிநொச்சியில் அந்தந்த சங்கம் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே கிளிநொச்சி மாவட்ட தலைவி கோகிலவாணி, சங்கத்தின் உப செயலாளர் ரத்தீஸ்வரன், கவிதா கூட்டாக இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். மேலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஆரம்பமாகும் பேரணி அங்கிருந்து நகர்ந்து டிப்போ சந்தையில் நிறைவடையும். நீதியமைச்சர் தெரிவித்த கருத்தானது கலங்க வைத்துள்ளதாகவும் 11 ஆண்டுகளுக்கு மேலாக எமது உறவுகளை தேடி போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் சர்வதேசம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் அனைவரும் பங்கு கொண்டு ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் என்று இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் நாளை போராட்டம் என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. இலங்கையுடன் இணைந்து பணியாற்றுவதில் ஆர்வம் அமெரிக்க தூதுவர் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. அமெரிக்காவின் புதிய தூதுவர் என்று இருக்கிறது. அவருடைய புகைப்படத்தோடு இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம், சிவில் சமூகம் மற்றும் பொதுமக்கள் ஆகிய தரப்புகளுடன் இணைந்து பணியாற்ற தாம் ஆர்வத்துடன் உள்ளதாக இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்திருக்கிறார். கொழும்புக்கு புறப்படுவதற்கு முன்னர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனை சந்தித்தார் என ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக இருப்பதில் தான் பெருமை கொள்வதாக ராஜாங்க செயலாளரிடம் கூறியதாகவும் ஜூலி சங் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையுடன் இணைந்து பணியாற்றுவதில் ஆர்வம் அமெரிக்க புதிய தூதுவர் என்ற தலைப்பிடி அந்த செய்தியை பார்த்திருந்தோம். கையளிக்கப்பட்ட எங்களின் உறவுகளுக்கு என்ன நடந்தது, காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் கேள்வி என்று இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தி இங்கே, உயிரோடு இல்லாதவர்களை கேட்டால் எப்படி தருவது என்று நீதியமைச்சர் கேட்கிறார் எனில் கையளிக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் உப செயலாளர் ரத்தீஸ்வரன் கவிதா கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டவை வருமாறு, இராணுவத்தினர் விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்கள் சரணடையுமாறும் விசாரணைகளின் பின் விடுதலை செய்வதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் எனது கணவர் இராணுவத்தினரிடம் சரணடைந்தார். அவர் மாத்திரமல்லாமல் எனது கண் முன்பாக 3 பேருந்துகளில் இராணுவத்தினர் பலரை ஏற்றிச் சென்றனர். இந்த நிலையில் நீதியமைச்சர் எமது உறவுகள் உயிருடன் இல்லை என தெரிவித்துள்ளார். அப்படியாயின் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது, அவர்களை கொலை செய்து விட்டீர்களா? இலங்கை அரசாங்கத்திடம் நமக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் தான் நாங்கள் சர்வதேசத்திடம் நீதியை கோரி நிற்கிறோம் என்றார் என்று அந்த செய்தி
நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த செய்தியாக இங்கே வீடுடைத்து நகைகளை களவாடி ஹெரோயின் வாங்கியோர் கைது என்று மற்றொரு செய்தியை பார்க்கலாம். வீடு உடைத்து நகைகளை திருடி ஹெரோயின் போதைப் பொருளை வாங்கிய பிரதான சூத்திரதாரி உட்பட 3 தாம் கைது செய்துள்ளனர் என்று யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஜனவரி 28 யாழ்ப்பாணம் கலட்டி பிரவுன் வீதியிலே பூசகர் ஒருவரின் வீட்டில் எவரும் இல்லாத சந்தர்ப்பத்தை பார்த்து வீட்டின் கதவை உடைத்து திறந்து உள்ளே சென்றவர்கள் 24 பவுன் நகைகளை களவாடி சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் பூசகர் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்திய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி நிகால் பிரான்சிஸ் தலைமையிலான குழுவினர் தமது விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் விசாரணைகளின் அடிப்படையில் பிரதான சந்தேக நபர் யாழ் கஸ்தூரியார் வீதியில் வைத்து அதிரடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் திருடப்பட்ட நகைகளை திருட்டுக்கு உடந்தையாக இருந்த நபர் ஒருவர் மூலம் வங்கியில் பணிபுரியும் ஒருவரின் உதவியுடன் வேலனையில் உள்ள வங்கி ஒன்றில் அடகு வைத்தார் என்றும் இதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு ஹெரோயின் போதைப் பொருளை கொள்வனவு செய்தார் எனவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் ஒரு நெக்லஸ் மற்றும் காப்பு ஒன்றும் தனியார் அடகு நிறுவனம் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளதனால் அதை மீட்கும் முயற்சியை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். திருடப்பட்ட மிகுதி நகைகள் போலீசாரால் மீட்கப்பட்டன. அத்துடன் பிரதான சூத்திரதாரிக்கு உடந்தையாக செயல்பட்டனர் என்ற குற்றச்சாட்டில் சுன்னாகத்தைச் சேர்ந்த 28 வயது நபரும் நகையை அடகு வைக்க உதவிய வேலனையைச் சேர்ந்த 30 வயதுடைய நபரும் கைது செய்யப்பட்டனர். ஹெரோயின் பாவனையால் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. போதைப் பொருள் பாவனையில் சிக்கியுள்ள இளைஞர்கள் தொடர்பில் பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்தும்படியும் போலீசார் அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. வீடுடைத்து நகைகளை களவாடி ஹெரோயின் வாங்கியோர் கைது என்றிருக்கிறது. இருமுறை மின்வெட்டு நாடு முழுவதும் அமுல். வடக்கு மாகாண விவரம் என்று ஒரு விவரம் இங்கிருக்கிறது. நாடு முழுவதும் நாளாந்தம் இருமுறை மின்வெட்டு நடைமுறை நேற்று முதல் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை 1 மணி நேரமும், மாலை 6:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை 45 நிமிடங்களும் இந்த மின்வெட்டு நடைமுறையில் இருக்கும் என்று ஜானகரத்ன தெரிவித்திருக்கிறார். இதன்படி நாடு முழுவதும் ABCD என 4 வலயங்களாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் மின்வெட்டு இடம்பெற உள்ளது. நாள்தோறும் A பிரிவில் பிற்பகல் 2:30 தொடக்கம் 3:30 மணி வரையும், மாலை 6:30 தொடக்கம் 7:15 வரையும், B பிரிவில் பிற்பகல் 3:30 தொடக்கம் 4:30 மணி வரையும், இரவு 7:15 தொடக்கம் 8 மணி வரையும், C பிரிவில் மாலை 4:30 தொடக்கம் 5:30 மணி வரையும், இரவு 8 மணி தொடக்கம் 8:45 மணி வரையும், D பிரிவில் மாலை 5:30 தொடக்கம் 6:30 மணி வரையும், இரவு 8:45 தொடக்கம் 9:30 மணி வரையும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இந்த பிரிவுகளில் அடங்கியுள்ள வடமாகாண பிரதேசங்களின் விவரங்கள் வருமாறு: A பிரிவில் கிளிநொச்சி 3, அது பரந்தன் சந்தி தொடக்கம் கௌதாரி முனை வரை, பரந்தன் சந்தி புளியம்பொக்கனை வரை, தருமபுரம் விசுவமடம் தேராவில் புதுக்குடியிருப்பு, மாத்தளன் கரைச்சிக்குடியிருப்பு, முல்லைத்தீவு நகரம் சிலவத்தை கக்குழாய் வரையும், உமையாள்புரம் ஆனையிரவு இயக்கச்சியின் ஒரு பகுதி எனவும், அதேபோல வவுனியா 1 பூந்தோட்டம், வைரவ புளியங்குளம், பட்டாணிச்சூர், குருமன்காடு, வேப்பங்குளம், குழுமன்கட்டு சந்தி, குமாங்குளம், நெடுங்குளம், சாம்பல் தோட்டம், பாரதிபுரம், விநாயகபுரம், ரேயாந்திரகுளம், நகரிலுப்பக்குளம், அருகம்புல்வெளி, ஔசதப்பட்டி, நவகம, பள்ளியனூர், உளுக்குளம் போன்ற இடங்களிலும், B பிரிவை பொறுத்தவரையில் சுன்னாகம் 12, சுன்னாகம், ஏழாலை, குப்பிளான், கட்டுவன், மருதனார்மடம், உடுவில், சங்குவேலி, மானிப்பாய், உப்புமடம், தாவடி, சுதுமலை, கொக்குவில், குளப்பட்டி, ஆனைக்கோட்டை, நாவலடி, அட்டகிரி, திருநெல்வேலி, பூனாரி சந்தி, உரும்பராய், இணுவில், கோப்பாய், கோண்டாவில், ஊரடு, கரந்தன், நீர்வேலி, அச்சலு, சிறுப்பட்டி, இருவாலை, கல்வியங்காடு, நல்லூர், நாயன்மார்கட்டு, அரியாலை, செம்மணி, புன்னாலை கட்டுவன், ஈவினை, வாகியடி, அதேபோல் கிளிநொச்சி 6 என்று மாங்குளம், பன்னிவிளாங்குளம், அம்பாள்புரம், செல்வபுரம், ஊடரத்தகுளம், 3 முறிப்பு, பாண்டியன்குளம், பொங்கர் பூவரசன் குளம், விநாயகர்புரம், அனிச்சன்குளம், மல்லாவி, யோகபுரம், தேராண்டங்கல், தெனியன்குளம், துணுக்காய், கல்விளான் குளம் போன்ற இடங்களும், வவுனியா 3ஆக வவுனியா நகரின் ஒரு பகுதி, ரம்பைக்குளம், 3 முறிப்பு, மதவு வைத்த குளம், ஈரப்பெரிய குளம், கெற்குடாமடு, அழுத்தம, பூவோயா, பாகல அழுத்வத்தை, தவசிக்குளம்,
ஹுட்செட் வீதி, பண்டாரிக்குளம், கோவில்குளம், சமணங்குளம், ஆச்சிபுரம், முருகனூர், கால்நாட்டின் குளம், ஆசிகுளம், கெட்குளம், சிதம்பரபுரம், வெளிகுளம் தொடக்கம் துட்டுபவரை எந்த இடமும், அதே போன்று வவுனியா 6 என்ற பிரிவிலே துட்டுபவ தொடக்கம் தாண்டிக்குளம் வரையும், பத்தினியார் மகிழன்குளம் தொடக்கம் மணிபுரம் வரையும், சுந்தரபுரம் சாஸ்திரிய கூழாங்குளம் ஈச்சங்குளம் தொடக்கம் ஈஸ்வரிபுரம் வரையும், கல்மடு காக்காயன்குளம் கோவில் புளியங்குளம் இரணையிலுப்பங்குளம், அதே போன்று பரன்சன்குளம் சின்னவாளையன்கட்டு போன்ற இடங்களிலும், அதே போன்று சி பிரிவு எடுத்துக்கொண்டால் அங்கே சுன்னாகம் 8 என்று ஆறுகால் மடம், நாவாந்துறை, வில்லூன்றி, பண்ணை, கோம்பையமணல், கொட்டடி, கொய்யாத்தோட்டம், ஆஸ்பத்திரி சந்தி, கேகேஎஸ் வீதி 1, 2, 3 குறுக்கு தெரு வீதிகள், குருநகர், அதே போன்று மண்டைதீவு, மண்கும்பான், அல்லைப்புட்டி, சோழவத்தை, சுன்னாகம் 7, சண்டிலிப்பாய், சங்கானை, மாகியப்பட்டி, பண்டத்தெருப்பு, மாதகில், இளவாலை, யம்புகோளப்பட்டினம், கட்டுப்புலம், சேந்தான்குளம், சுழிபுரம், தொட்டிலடி, வட்டுக்கோட்டை, மூளாய், அராலி, பொன்னாலை, காரைநகர், அதே போன்று தோப்புக்காடு, ஊர்காவற்றுறை, நாரந்தனை, புளியங்கூடல், துறையூர், இருப்புட்டி, புங்குடுதீவு, குறிகட்டுவான், வேலனை போன்ற இடங்களும் அங்கு குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நேர பகுதிகளுக்குள் மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்ற விடயம் நேற்றிலிருந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்தும் முகமாக முழுமையான விவரத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருமுறை மின்வெட்டு நாடு முழுவதும் அமுல், வடக்கு மாகாண விவரம் என்றிருப்பதை பார்க்கிறோம். அதேபோல மருத்துவர்களின் போராட்டம் கைவிடுவதாக அறிவிப்பு என்று மற்றொரு செய்தி இங்கு இருக்கிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னெடுக்கவிருந்த தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பிரகாரமே இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மற்ற செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது 13ஐ வலுப்படுத்தி இருந்தால் அழிவுகளை தடுத்திருக்கலாம். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்று மற்றொரு செய்தி இங்கு பார்க்கலாம். தன்னால் ஆரம்பத்தில் இருந்து வலியுறுத்தப்பட்டு வந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை வலுப்படுத்தி இருந்தால் பெரும் அழிவுகளை தடுத்திருக்க முடியும் என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் வெளியீட்டு பணியகத்தின் கிளை காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் டலஸ் அழகப்பெருமாவுடன் இணைந்து அங்குரார்ப்பணம் செய்து வைத்த பின்னர் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இனங்களுக்கிடையிலான நல்லுறவு வளர்க்கப்பட வேண்டும் என்பதிலும் தமிழ் மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலும் அர்த்தபூர்வமான செயற்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை 2013ஆம் ஆண்டு மாத்தறை மாவட்டத்தில் சேர பொன்னம்பலம் மாவத்து என்ற வீதிக்கு பெயர் சூட்டியதை நினைவுபடுத்தினார். நிமிர்ந்தள விரும்பும் மக்களுக்கு அறிவூட்டும் கல்வியாக ஊடகங்கள் இருக்க வேண்டும். அரசியல் தலைமைகளின் கருத்துக்களை மக்களிடம் எடுத்துச் செல்வது போல் மக்களின் ஆழ் விருப்பங்களையும் கண்டிருந்து அரசியல் தலைமைகளிடம் சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் மக்கள் சகல உரிமைகளும் பெற்று வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஊடகங்களும் மக்களை வழிநடத்தி செல்கின்றன. போரியலின் பக்கம் கவனம் செலுத்திய ஊடகங்கள் போரியலில் வதைக்கப்பட்ட மக்களின் வாழ்வியல் மீது அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். துப்பாக்கி முனைகளை விடவும் பேனா முனைகளை வலிமையானவை. ஆகவே ஊடகவியலாளர்களே வலிமை மிக்க போராளிகள். ஆயுதவாதங்களை ஏந்தி காலங்கள் முடிந்துவிட்டன. இன்று நீங்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டும். ஊடகமும் ஆயுதவாதங்களில் ஒன்று. தமிழ் மக்களின் உரிமையை நோக்கி பயணத்தில் 13வது திருத்தச் சட்டம் நல்லதொரு ஆரம்பம். இதை நாம் ஆரம்பத்திலிருந்தே வலியுறுத்தி வந்தபோது எமக்கு பக்கபலமாக சகலரும் இருந்திருந்தால் இத்தனை அழிவுகள் இங்கு நடந்திருக்காது. காலம் கடத்துவது இன்று எமது யதார்த்த வழிமுறைக்கு பலரும் வந்திருப்பதை நான் வரவேற்கிறேன். ஆனாலும் ஏன் எதிர்க்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளாமல் சிலர் எதிர்ப்பதும், ஏன் ஆதரிக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் ஆதரிப்பதும் விமோசனங்களை ஒருபோதும் தரப்போவதில்லை. இனி நாம் என்ன செய்ய வேண்டும், எங்கிருந்து தொடக்க வேண்டும், இவைகள் குறித்து ஆழ்மன உணர்வுகளுடன் உறுதியுடனும் சகலரும் இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் அரசியல் சமூக பொருளாதார மாற்றங்களை நாம் விரும்புகிறோம், அதை நோக்கியே உழைத்து வருகிறோம் என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
மார்ச் இலங்கை வருகிறார் அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் என்று மற்றொரு செய்தி இங்கு பார்க்கலாம். அமெரிக்க மனித உரிமைகள், வர்த்தக மற்றும் முதலீட்டு சம்பந்தமான பிரதான கவனம் செலுத்தப்படும் பேச்சுவார்த்தையாக அமெரிக்காவின் உயர் அதிகாரி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் என்று அந்த செய்தி புகைப்படத்தோடு இருப்பதை அவதானிக்கலாம். அதேபோல் எரிபொருள் மீதான வரியை நீக்குங்கள், அமைச்சர் அரசிடம் கோரிக்கை என்று மற்றொரு செய்தி இங்கு இருக்கிறது. எரிபொருள் மீதான வரியை நீக்குமாறு எரிசக்தி அமைச்சர் உதய கமன்வில கோரிக்கை விடுத்திருக்கிறார். நிதியமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷவிடமே இவ்வாறு அவர் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எழுத்து மூலம் இந்த வேண்டுகோள் விடுத்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் உதய கமன்வில மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே அந்த செய்தி அவ்வாறு நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். கொரோனாவிற்கு 23 பேர் பலி என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. கொரோனாவினுடைய நாளாந்த நிலவரம். நாட்டில் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றால் 23 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 30 தொடக்கம் 59 வயது பிரிவில் 5 ஆண்களும் 3 பெண்களுமாக 8 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 12 ஆண்களும் 3 பெண்களுமாக 15 பேரும் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கும்போது இந்த நிலையில் நாட்டிலே கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 15,949 என்று இருக்கிறது அந்த புள்ளி விவரம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு கேமஸ்ரீ பூஜித நேற்று விடுதலை என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது சம்பந்தமாக தொடரப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளிலும் இருந்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோர் நேற்று விடுதலை செய்யப்பட்டார்கள். சிறப்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகளான நாமல் பலல்லேல, ஆதித்ய பட்டபெந்திகே மற்றும் முகமது இஸ்ட்ரீன் ஆகியோர் இந்த தீர்ப்பை வழங்கினார்கள். 3 நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோவிற்கு எதிராக 855 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. சட்டம் அதிபர் திணைக்களம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இதனையும் சந்தேகத்திற்கிடமின்றி உறுதிப்படுத்த முடியாத காரணத்தினால் இவர் விடுதலை செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதேபோன்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 3 நீதிபதிகள் அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக தனித்தனியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இவருக்கு எதிராகவும் 855 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் சட்டமா அதிபர் திணைக்களம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இதனையும் சந்தேகத்திற்கிடமின்றி உறுதிப்படுத்த முடியாமையினால் பூஜித ஜெயசுந்தரமும் விடுதலை செய்யப்பட்டார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள் தான். நாங்கள் தொடர்ந்து ஏனைய பத்திரிகையை பார்ப்பதற்கிடையில் விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளைக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். சிறுபான்மையினரை அடக்குவதற்காகவே பயங்கரவாத தடை சட்டம், ராஜபக்சேவை தோலுரித்தார் சந்திரிகா, நீக்கப்பட வேண்டும் என்று முழக்கம் என்று இருக்கிறது. சிறுபான்மை மக்களை அடக்குவதற்காகவே ராஜபக்சேக்களால் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதியான சந்திரிகா பண்டாரநாயக்க. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி மேற்கொள்ளப்படும் கையெழுத்து சேகரிப்பில் நேற்று தனது ஒப்பத்தை வைத்த பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டிற்கு எதிராக, மக்களுக்கு எதிராக பயங்கரவாத செயலில் ஈடுபடுவோரை தண்டிக்கவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் ராஜபக்சக்களின் ஆட்சியில் சிறுபான்மை மக்களை அடக்குவதற்கே இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதைய ஆட்சி காலத்தில் அரசை விமர்சிப்போரை பழிவாங்கும் வகையிலும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படுவதை நாம் காண்கிறோம். குற்றவாளிகளை தப்பிக்க விட்டு அப்பாவிகளை சிறையில் இடுவதற்கு தற்போது ராஜபக்சக்களுக்கு இந்த சட்டம் துணை போகிறது. எனவே இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் அல்லது தற்போதைய காலத்துக்கு ஏற்றவாறு அது முழுமையாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. சிறுபான்மையினரை அடக்குவதற்காகவே பயங்கரவாத தடை சட்டம், ராஜபக்சக்களை தோலுரித்தார் சந்திரிகா இருக்கிறது அந்த செய்தி. தடுப்பூசி பெற்றவர்களுக்கே திருக்கேதீச்சரத்தில் அனுமதி, மன்னார் மாவட்ட செயலர் மீண்டும் உறுதி என்றிருக்கிறது ஒரு செய்தி. மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய மகா சிவராத்திரி நிகழ்விற்காக நாட்டின் அனைத்து பாகங்களிலும் இருந்தும் பக்தர்கள் வருகை தர அனுமதி வழங்கியுள்ளோம். எனவே திருக்கேதீச்சரத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் தடுப்பூசியை முழுமையாக பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று மன்னார் மாவட்ட செயலர் ஸ்டான்லி டிமேல் தெரிவித்திருக்கிறார்.
திருக்கேதீச்சர ஆலயத்தில் எதிர்வரும் 1ஆம் தேதி சிவராத்திரி நிகழ்வுகள் இடம்பெற உள்ள நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. இதன்போது மன்னார் மாவட்ட செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் சிவராத்திரிக்காக நாட்டின் சகல பாகங்களிலும் இருந்து பக்தர்கள் வருகை தர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பேண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. திருக்கேதீச்சரத்தில் வருகை தரும் பக்தர்கள் கொரோனா தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றிருக்க வேண்டும். தடுப்பூசியை பெற்றுக்கொண்டமைக்கான ஆதாரமாக தடுப்பூசி அட்டையை கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் தடுப்பூசி அட்டையை கையடக்க தொலைபேசியில் ஒளிப்படம் எடுத்தாவது வர வேண்டும். கடமையில் ஈடுபடுத்தப்படும் பொது சுகாதார பரிசோதகர்கள் நுழைவாயிலில் இது தொடர்பாக பரிசோதனைகள் மேற்கொள்வார்கள். உணவு வழங்குவதற்கான வியாபார நிலையங்கள் அமைக்கப்படும். ஆனால் உணவை உணவகங்களில் இருந்தவாறு சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. பாலாவி தீர்த்தத்தில் இறங்கி குளிப்பதற்கு சுகாதாரத்துறையினரால் அனுமதி வழங்கப்படவில்லை. தனியார் மற்றும் அரசு வாகனங்களில் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏனைய அவசிய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றார் அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தடுப்பூசி பெற்றவர்களுக்கே திருக்கேதீச்சரத்தில் அனுமதி என்ற தலைப்பின்கள் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். அதே போல பூசகரின் வீட்டில் 24 பவுன் நகைகளை திருடியவர்கள் கைது என்ற ஒரு செய்தி இங்கே புகைப்படத்தோடு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியினுடைய முழுமையான விடயத்தை நாங்கள் ஏற்கனவே ஈழநாடு பத்திரிகையில் இருந்து பார்த்திருந்தோம். நகையை திருடியவர், அதே போன்று எந்தெந்த வங்கியிலே அவர் அதை அடகு வைத்திருந்தார், யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த செய்தி தான் இங்கே இருக்கிறது. தாயகம் சென்றனர் தமிழக மீனவர்கள் என்று மற்றொரு செய்தியை இங்கு பார்க்கலாம். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 47 தமிழக மீனவர்களும் நேற்று காலை தமிழகம் சென்றடைந்தனர். கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட தண்டனையின் அடிப்படையில் அவர்கள் நேற்று அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட போதும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அவர்களின் விடுதலை தாமதமாகியமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாயகம் சென்றனர் தமிழக மீனவர்கள் என்ற தலைப்போடு அந்த செய்தியை பார்க்கிறோம். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். அமைச்சரின் வாக்குறுதியை அடுத்து அரசு மருத்துவ அதிகாரிகளின் போராட்டம் தற்காலிக வாபஸ் என்றிருக்கிறது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் சுகாதார அமைச்சருக்கும் இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து அமைச்சர் எழுத்து மூல வாக்குறுதியை வழங்கியதை அடுத்து அரசு மருத்துவ அதிகாரிகளின் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருப்பதான செய்தி தான். ஏற்கனவே இந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். அதுபோன்று ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் பூஜித கேமசரி நேற்று விடுதலை செய்யப்பட்டிருந்த செய்தியை நாங்கள் இறுதியாக ஈழநாடு பத்திரிகையிலே பார்த்திருந்த செய்தி. அதே போல மின்வெட்டு தொடர்பான செய்தியும் இங்கிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் உடன் நீக்கப்பட வேண்டும், கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கோரிக்கை என்று மற்றொரு செய்தி இங்கே அவதானிக்கலாம். பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும், அதில் எந்த மாற்ற கருத்துக்களுக்கும் இடமில்லை. இந்த நிலைப்பாட்டில் நாம் அன்றும் இன்றும் உறுதியாக நிற்கிறோம். இவ்வாறு வலியுறுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய அளவில் கையெழுத்து சேகரித்து வருகிறார்கள். இதில் நேற்று கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனம் கையொப்பமிட்டார். பின்னர் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறினார். தற்போதைய பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமானது, அதில் திருத்தங்களை மேற்கொள்வதனால் பயனில்லை. அந்த சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும். மக்களின் உரிமைகளை சுதந்திரத்தையும் பேடி பாதுகாக்கும் வகையில் இந்த கருமம் மாற்றப்பட வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. அராலியில் சங்கிலி அறுப்பு என்று ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராலி பகுதியில் பெண் ஒருவர் அணிந்திருந்த சங்கிலி அறுத்து செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பெண் சிகிச்சைக்காக வட்டுக்கோட்டை பிரதேச மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீடு செல்வதற்கு பேருந்திற்காக காத்திருந்துள்ளார். அந்த நேரமே அவ்வழியே மோட்டார் சைக்கிளில் வந்த பெண் ஒருவர் அவருடைய தங்கச்சங்கிலியை அறுத்து சென்றுள்ளார். சந்தேக நபர் இனம் காணப்பட்டுள்ளார். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து சேகரிப்பு, அரசியல் நிழலில் திட்டமிட்ட நாடகம். பிரதமரின் இணைப்பாளர் விசனம் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கையெழுத்து சேகரிப்பு எதிர்க்கட்சிகள் அரசியலிலே வந்து
நிகழ்ச்சி நிரலில் திட்டமிட்ட நாடகம் என்று விமர்சித்துள்ளார் பிரதமரின் இணைப்பாளர் காசிலிங்கம் ஹீதநாத். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ள வருமாறு, பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து சேகரிக்கும் தரப்பினர் மைத்திரி ரணில் கூட்டரசுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவை வழங்கியவர்கள்தான். இவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை வழங்கி குறித்த சட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம் அல்லது சட்டத்தை நீக்கி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்போது அதை செய்திருக்கவில்லை. சிறுபான்மை கட்சிகளை சார்ந்த தமது இருப்பை தக்க வைத்து அரசாங்கத்தில் பேரம் பேசாத இவர்கள் இப்போது தமது நாடகத்தை அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றவாறு கொண்டுள்ளார்கள் என்றுள்ளார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து சேகரிப்பு, அரசியல் நிரலில் திட்டமிட்ட நாடகம், பிரதமரின் இணைப்பாளர் விசனம் என்றிருப்பதை அந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக இவை பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, கையளிக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கே, அவர்களை கொலை செய்து விட்டீர்களா, கேள்விக்குறியோடு இருக்கிறது அந்த செய்தி. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் என்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் சார்பிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் தொடர்பான செய்தி ஈழநாடு பத்திரிகையிலிருந்து முழுமையாக பார்த்திருந்தோம். அந்த செய்தி தான் இங்கும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதியமைச்சர் கையளிக்கப்பட்டவர்கள் அவரும் உயிரோடு இல்லை என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருந்த போது என்ன நடந்தது என்ற விடயத்தை வலியுறுத்தி வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கங்களின் உறவுகள் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். நாளைய தினம் அவர்கள் ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் கிளிநொச்சியிலே முன்னெடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான விடயமாகத்தான் அந்த செய்தியை பார்த்திருந்தோம். அதேபோல சமையல் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று மற்றொரு செய்தி இங்கு இருக்கிறது. நாட்டில் இடம்பெற்ற எரிவாயு வெடிப்பு சம்பவங்களுக்கு பின்னர் சமையல் எரிவாயுவுக்கான தட்டுப்பாடு பாரிய அளவில் அதிகரித்திருந்த நிலையிலும் தற்போது வரை பாவனையாளர்கள் எரிபொருள் தேவையினை பூர்த்தி செய்வதிலிருந்து எரிவாயு நிறுவனங்கள் தவறியுள்ளன. டாலர் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையிலேயே கடன் கடிதங்களை திறப்பதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் எரிவாயுவினை இறக்குமதி செய்வதில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் ஓரளவுக்கு பாவனையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டாலும் லேஃப் எரிவாயு பாவனையாளர்களுக்கு தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எனினும் லேஃப் எரிவாயுவினை இறக்குமதி செய்வதற்கான கடன் கடிதங்களை நீடிப்பதற்கு தனியார் வங்கிகள் இணங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது லேஃப் நிறுவன பாவனையாளர்களுக்கு தேவையில் 30% குறைவான எரிவாயுவினையை இறக்குமதி செய்கிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமான லிட்ரோ நிறுவனம் சந்தையில் 80% எரிவாயு தேவையை பூர்த்தி செய்வதுடன் மீதமுள்ள 20% லேஃப் நிறுவனம் பூர்த்தி செய்கிறது. முன்னதாக ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் பி ஜெயசுந்தரவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் லிட்ரோ மற்றும் லேஃப் நிறுவனங்கள் இணைந்து அதிகளவு எரிவாயுவினை கொள்வனவு செய்வதன் மூலம் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் லிட்ரோ நிறுவனத்தினால் அவை நிறுத்தப்பட்டது. எனினும் தற்போதைய டாலர் நெருக்கடியினை காரணம் காட்டி தொடர்ச்சியாக சமையல் எரிவாயுவினை விநியோகிக்கும் நடவடிக்கையினை எரிவாயு நிறுவனங்கள் தாமதித்தாலும் உணவகங்கள் மற்றும் எரிவாயுவினை பயன்படுத்தும் ஏனைய வர்த்தக நிறுவனங்களுக்கு தொடர்ச்சியாக எரிவாயு விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் சாதாரண பொதுமக்களை அதிக சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளார்கள் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கலாம். சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. அதே போல் ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் பார்க்கும்போது வடமாகாணத்தில் மலேரியா தொற்று பரவும் அபாயம் என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. வடமாகாணத்தில் தற்பொழுது மலேரியா நோய் பரவும் அனர்த்த நிலை உள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. 4 வார காலத்திற்குள் 4 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒரு நோயாளரை அடையாளம் காண்பதன் மூலம் அது 1000 நோயாளர்களின் ஆரம்பமாக அமையும் என்று சுகாதார அமைச்சின் மலேரியா நோய் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்திருக்கிறார். இந்த 4 நோயாளர்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதிவாகி இருப்பதாக அவர் கூறினார். இந்த நோய் பரவும் அபாயம் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் ஏனைய மாவட்டங்களிலும் இந்த நோய் பரவும் அனர்த்த நிலை இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2 நோயாளர்கள் யாழ்ப்பாணத்தில் பதிவாகினர்.
இதன் பின்னர் 2 வாரங்களில் மேலும் 2 அடையாளம் காணப்பட்டனர். 4 வார கால பகுதிக்குள் யாழ்ப்பாணத்தில் 4 நோயாளர்கள் பதிவாகினார்கள். இலங்கை ஒரு சிறிய நாடு. இவ்வாறான நாட்டில் ஒரு பிரதேசத்தில் நோய் அனர்த்த நிலை இருக்கிறது என்பது அது நாட்டிற்கே அனர்த்த நிலையாகும். இது தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைய முடியாது. அதாவது ஒரு பகுதியில் மாத்திரம் இந்த அனர்த்தம் இருப்பதாக கருத முடியாது. இந்த அனர்த்த நிலையிலிருந்து யாழ்ப்பாணத்தை மீட்டெடுப்பதற்காக மலேரியா ஒழிப்பு குழு, சுகாதார வைத்திய அதிகாரிகள் மற்றும் அந்த மாகாணத்தின் வைத்தியசாலைகளின் பணியாளர்கள் பாரிய அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறார்கள். இந்த வருடத்தில் பதிவான நோயாளர்களின் எண்ணிக்கை 6. இவர்கள் அனைவரும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருகை தந்த நோயாளர்கள். இவர்களை நாம் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளித்து நாம் மீட்டெடுத்துள்ளோம். 6வது நோயாளர் அனுராதபுரத்தில் கபரண பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டார். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களில்தான் இவர்கள் காணப்பட்டார்கள். இவர்களுக்கு எந்த ஒரு நோய் அறிகுறிகளையும் கொண்டிருக்கவில்லை. அதே போன்று எமது வைத்திய குழு இவரை அடையாளம் கண்டது பாரிய வெற்றியாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவற்றை நாம் கவனத்தில் கொள்ளாது இருந்தால் மலேரியா நோய் கொண்ட ஒருவர் மூலம் 1000 நோயாளர்கள் உருவாவதற்கு ஆரம்பமாக அமையும். சுகாதார ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்புக்கு இடையிலே இந்த நோயாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் இணைய செய்திகளை பார்ப்பதற்கிடையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகையில். நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய மேலும் சில செய்திகளை பார்த்துவிட்டு இணைய பத்திரிகைக்கு செல்லலாம். இந்திய வம்சாவளி மலையக மக்களின் அரசியல் ஆவணத்திற்கு 21 கொழும்பில் இறுதி வடிவம் என்ற ஒரு செய்தி இங்கு இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கோரிக்கையின் பேரில் கண்டி சமூக அபிவிருத்தி மன்றத்தின் சார்பில் அதன் தலைவர் பி. முத்துலிங்கம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் கௌதமன் பாலச்சந்திரன் ஆகியோரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்திய வம்சாவளி மலையக மக்களின் அரசியல் ஆவண வரைவு எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்பில் கலந்துரையாடப்பட்டு இறுதி வடிவம் பெறும். இந்த கலந்துரையாடலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் மலையக சிந்தனையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மனோ கணேசன் எம்பி மேலும் கூறியதாவது: இறுதி வடிவம் பெறுகிற இந்த ஆவணம் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட தமிழக கட்சி தலைவர்கள், பிரிட்டன், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச நாட்டு அரசுகள், சர்வதேச நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு சேர்ப்பிக்கப்படும். அத்துடன் இந்த ஆவணம் தேசிய ரீதியாக கலந்துரையாடலுக்காக நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரந்து வாழும் இந்திய வம்சாவளி மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிவில் சமூக அமைப்புகளுக்கு வழங்கப்படும். சிவில் சமூக அமைப்புகளுடன் நாம் நடத்த உத்தேசித்துள்ள கலந்துரையாடல்கள் இலங்கை, இந்தியா, பிரிட்டன் மற்றும் சர்வதேச அரசு நிறுவனங்களுடன் நாம் நடத்தும் பேச்சுக்களுக்கு அடிப்படையாக அமையும். புதிய அரசியல் அமைப்பு வரைவை தயாரித்து பெறும் தனது உத்தேசத்தை இலங்கை அரசு அறிவித்துள்ளது. புதிய அரசியல் அமைப்பு வரைவு எழுதப்பட்டு வருவதையும் நாம் அறிவோம். இந்த பின்னணியிலேயே இன்றைய சூழலில் எழுந்துள்ள புதிய நிலைமைகளை கருத்தில் கொண்டு மலையக மக்கள் தொடர்பாக விரிவுபடுத்தப்பட்ட நிலைப்பாட்டுக்கு கோரிக்கைகளை நமது நாட்டுக்கு அரசு அறிவித்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட நாம் உத்தேசித்துள்ளோம். அதேவேளை இலங்கை அரசு, இந்திய அரசு வழங்கி வரும் மற்றும் அதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள புதிய கருத்து பரிமாற்றங்களையும் நாம் அவதானித்து வருகிறோம். இந்த தொடர்பாடல்கள் பொருளாதார ஒத்துழைப்பு விவகாரங்களுடன் மாத்திரம் மட்டுப்படுத்துவது முறையானது அல்ல என நாம் நம்புகிறோம். 1954, 1964, 1974 ஆகிய ஆண்டுகளில் இலங்கை இந்திய அரசு தலைவர்கள் மத்தியில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களின்படியும் இந்திய பிரதமரும் இலங்கை ஜனாதிபதிகளான J.R. ஜெயவர்தன, R. பிரேமதாச, சந்திரிகா குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின்படியும் இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள், குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள் தொடர்பில்
இலங்கை அரசுடன் இந்திய அரசுக்கு இருக்கிற கடப்பாடுகளின் நல்லெண்ண அடிப்படையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுவே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் எதிர்பார்ப்பு. இது பற்றி தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசுக்கும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பையும் தமிழ் முற்போக்கு கூட்டணி நிறைவேற்றும். அதேவேளை மலைநாட்டு தோட்ட தொழிலாளர்களை இலங்கை தீவுக்கு அழைத்து வந்து பெருந்தோட்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி பயன்பெற்றதன் அடிப்படையில் பிரித்தானிய ராணியின் அரசாங்கத்திற்கு மலையக மக்கள் தொடர்பில் இருக்கிற பெரும் கடப்பாட்டையும் எடுத்து கூறி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தமிழ் முற்போக்கு கூட்டணி முடிவு செய்துள்ளது. நாம் முன்வைக்க உள்ள இந்திய வம்சாவளி மலையக மக்களின் அபிலாசைகளை பிரதிபலிக்கும் இந்த அரசியல் ஆவணம் மேற்கண்ட அனைத்து உள்நாட்டு வெளிநாட்டு நட்புறவு மற்றும் நல்லெண்ண நடவடிக்கைகளுக்கு அடிப்படையாக அமையும். இது தொடர்பில் நாடெங்கும் வாழும் இந்திய வம்சாவளி மலையக மக்களின் அனைத்து சகோதர சகோதரிகளது ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நாம் கோருகிறோம் என்று அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய வம்சாவளி மலையக மக்களின் அரசியல் ஆவணத்திற்கு 21 கொழும்பில் இறுதி வடிவம் என்று இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இந்தியாவை தோற்கடிக்க இலங்கையை கட்டுப்படுத்த சீனா புதிய தந்திரோபாயம் கொள்கை ஆய்வுக்குழு கூறுகிறது என்ற ஒரு செய்தி இங்கிருப்பதை பார்க்கலாம். இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக கொழும்பிற்கும் புதுடில்லிக்கும் இடையில் ராஜதந்திர செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதனால் இலங்கையை கட்டுப்படுத்துவதற்கு சீனா புதிய தந்திரோபாயத்தினை பயன்படுத்தலாம் என கொள்கை ஆய்வுக்குழு என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பில் பிரிண்ட் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையின் நிதியமைச்சர் அடுத்த சில நாட்களில் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்று ஃபிம்டெக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கைக்கு இந்திய பிரதமர் விஜயம் மேற்கொள்ளார் என்றும் எதிர்பார்ப்பு காணப்படுகிறது. மார்ச் 30 இடம்பெறவுள்ள ஃபிம்டெக்ஸ் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்வாரா என்பது குறித்து இந்தியா இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என தெரிவித்துள்ள கொள்கை ஆய்வுக்குழு மார்ச் 18 முதல் 20 வரை இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வார் எனவும் தெரிவித்துள்ளார். கடன்களும் அத்துடன் தொடர்புபட்ட ஏனைய உதவிகளும் இலங்கை தற்போதைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு உதவாது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இருந்தபோதிலும் குறுகிய காலத்திற்குள் நிதிகளை பெறுவதற்காக இந்தியாவுடன் இணைந்து செயற்படுவதே சிறந்தது என கொழும்பு கருதுகிறது என தெரிவித்துள்ள கொள்கை ஆய்வுக்குழு இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பிற்காக 4 தூண்கள் குறித்து ஆராயப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது. ஒத்துழைப்பின் முதலாவது தூண் அவசர உணவு மற்றும் மருந்து. இதற்காக ஜெய்சங்கர் இலங்கை நிதியமைச்சருடனாக சமீபத்திய மெய்நிகர் சந்திப்பின் பின்னர் $1 பில்லியன் கடனுதவியை தெரிவித்துள்ளார் என தெரிவித்த கொள்கை ஆய்வு அமைப்பு இந்த கடனுதவி குறித்து ஆராயப்படுகிறது என்று சொல்லியும் அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கு அவதானிக்கும் போது எரிபொருள் பற்றாக்குறையால் 2 கட்டங்களாக மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்ற ஒரு விடயம் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல சமுதித்தவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு ஹவுஸ்பேபர் நீதவான் நீதிமன்றம் சாட்சி மற்றும் பாதிக்கப்பட்டோரின் பாதுகாப்பு பிரிவுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமின் பாதுகாப்பு தொடர்பாக விண்ணப்பத்தை பரிசீலித்த போதே இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்று அந்த செய்தியை பார்க்கலாம். அதேபோல தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டதாக அரசு மருத்துவர்களினுடைய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதேபோல அமெரிக்க உதவி வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வருகிறார் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். அதே போன்று நாங்கள் வலம்புரி பத்திரிகைக்கு செல்வமாக இருந்தால் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு சந்திரிகா சம்பந்தன் கொழும்பில் கையெழுத்து என்ற ஒரு விடயம் இருந்தது. நாங்கள் இது சம்பந்தமான முழுமையான விடயங்களை பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் கையெழுத்து வைத்திருந்தார்கள். அதன் பின்பு இருவரும் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாகவும் உதயன் பத்திரிகையிலே விரிவாக பார்த்திருந்தோம். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கிலிருந்து பூஜித கேமஸ்ரீ நேற்று விடுதலை, கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடி என்று சொல்லி ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. இவர்கள் இருவருடைய செய்தி தொடர்பாகவும் நாங்கள் பார்த்திருந்தோம். இங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது வலம்புரி பத்திரிகையில். அதே போல் 2 கட்டங்களாக மின்வெட்டு அமுலாகும் அன்று ஒரு முழுமையான விவரம் இருக்கிறது. அதே போல் பானொன்றின் விலை ரூபாய் 400 அதிகரிக்கும் என்ற ஒரு செய்தியை நீங்கள் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பானொன்றின் விலை ரூபாய் 400 அதிகரிக்கும்
வாய்ப்பு இருப்பதாகவே அந்த செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோதுமை மாவிற்கு கடும் தட்டுப்பாடு, பானின் விலை 400 ரூபாவாக அதிகரிக்கலாம். பேக்கரி உரிமையாளர் சங்கம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டிலே பானின் விலையானது 400 ரூபாவாக அதிகரிக்கக்கூடும் எனவும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கோதுமை மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பேக்கரிகளுக்கு தேவையான மாவில் 75% மாத்திரமே பெறப்படுகிறது. இதனால் பேக்கரி உற்பத்திகள் குறைக்கப்பட்டுள்ளதனால் பேக்கரி தொழில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதேவேளை பேக்கரி உரிமையாளர்கள் அவற்றின் விலை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று ஒரு ராத்தல் பான் 100 ரூபாவிற்கு விற்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் அதனை 300-400 ரூபாவிற்கு கூட வாங்க முடியாத நிலை ஏற்படும். இதனால் கோதுமை மாவிற்கான கட்டுப்பாட்டு விலையை விரைவில் நடைமுறைப்படுத்தி மாவின் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் தலையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிய சமய தலைவர்கள் யாழில் கையெழுத்து ஒரு செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்த செய்தியாகத்தான் அந்த செய்தி இருக்குது. அதேபோல் மன்னார் திருக்கேதீச்சர விவகாரம் தொடர்பாக எம்பிக்கள் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஓரணியில் திரட்டுவதற்கு முயற்சி என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. திருகோணமலை சண்முகா இந்து மகளிர் கல்லூரி மன்னார் திருக்கேதீச்சர விவகாரம் தொடர்பாக தமிழ் சைவ பேரவை சைவ மகாசபை உயர்மட்ட குழுவினர் யாழ்ப்பாணம் பன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஒரு தொகுதியினரை சந்திப்பை மேற்கொண்டுள்ளார்கள். தமிழ் சைவ பேரவை தலைவர் மேலாள் நீதிபதி வசந்தசேனன், பிரதி தலைவர் மேலாள் அரசு அதிபர் வேதநாயகன், பொதுச் செயலாளர் மருத்துவர் சுதர்மன், பொருளாளர் சிவரூபன், சைவ மகாசபை தலைவர் சண்முகரத்னம், பொதுச் செயலாளர் மருத்துவர் பரா நந்தகுமார், பொருளாளர் அருள் சிவானந்தன் ஆகியோர் உள்ளடங்கிய குழுவினர் பங்கேற்றனர். தமிழ் சைவர்களின் கரிசனைகளையும் பாதிக்கப்பட்டு அவர்களுக்காக குரல் கொடுக்கும் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவும் வலியுறுத்துவதுடன் தமிழர் ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படாத வகையில் தமிழர் தாய் சமயமான சைவ சமயத்தின் தனித்துவத்திற்கு புனிதத்திற்கு சகோதர மதங்களால் ஏற்படும் அநீதிகளை தேவையற்ற திணிப்புகளையும் நிறுத்துவதற்குரிய அரசியல் ரீதியிலான செயற்பாடுகளை சகல தளத்திலும் செயற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்திலீபன், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், டெலோவின் தேசிய அமைப்பாளர் குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் பேச்சு நடந்தது. தொடர்ந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரமுகர்களையும் எதிர்வரும் நாட்களில் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் அவதானிக்கலாம். சர்வதேச நாணய நிதியத்தை நாடும் நோக்கம் கிடையாது, அரசாங்கம் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. மீண்டும் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இங்கே பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச நாணய நிதியத்தை நாடும் நோக்கம் அரசாங்கத்திற்கு கிடையாது என காணி விவகாரத்துறை அமைச்சர் SM சந்திரசேன தெரிவித்திருப்பதாகவே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இவை இன்றைய பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளாகவும் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளாகவும் இருக்கிறது. இத்தோடு நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். இன்றும் அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்ட் அனுசரணையோடு யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியாகும் பத்திரிகை செய்திகளை பார்த்திருந்தோம். தொழில்நுட்பத்தில் உதவி ஜனிஷ்டனுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.